உனக்காகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவன் உண்மை தேவன், அவதாசற்கு நீதியவர். உன்னை அழைத்தவன் உண்மை தேவன், அவதாசற்கு நீதியவர். துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில். நீ துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. பனி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. நீ துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. சொல்லுங்க, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில்
பலவீன என்னை பலப்படுத்தி நடத்துகிறீர். தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. உங்களை ஆராதனை செய்கின்றேன், உம்மை ஆராதனை செய்கின்றேன், உம்மை ஆராதனை செய்கின்றேன், ஆராதனை செய்கின்றேன். Come on. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் மறைவு என்னை தினமும் ஓடுகின்றவர். சிறகுகளின் மறைவு தினம் என்னை மூடுகிறவர். தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே ஸ்மால் ஸ்மால் உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on, எல்லாரும் சொல்லுங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பீட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. பாடுற அப்புறம் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்க பாத்திரரே. Come on, everyone. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Come on, sing, 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 sing. I want to beat. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை. Your sound is too high. Everybody sing. Keyboard request coming. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. Come on, Lord. We give all the glory and honor to you, Lord. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்போம். Hallelujah, praise the Lord. We glorify the name of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிறோம்.
We glorify the name of the Lord. அவருடைய நாமத்தை நாங்கள் Let us all மகிமைப்படுத்துகிறோம். glorify the name of the Lord for the great things what He has done in our life. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை He has done செய்திருக்கிறார். great things and He will do great things. அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் செய்யவும் போகிறார். Protection is only from the Lord. பாதுகாப்பு என்பது ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் Protection is கிடைக்கிறது. only from the Lord. பாதுகாப்பு என்பது ஆண்டவரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு We go பெற்றுக்கொள்கிறோம். out of the house நம்ம வீட்ல இருந்து வெளியே போகிறோம். and we are not sure that we will come back again ஆனா நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழைவோமா என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள because இல்லை. that's our life. ஏன்னா அப்படியாக தான் வாழ்க்கை இருக்கிறது. This life is not permanent. இந்த வாழ்க்கையானது ஒரு நிரந்தரமாக காணப்படவில்லை. No one's life is permanent. யாருடைய வாழ்க்கையும் யாருடைய You cannot ஜீவியம் say ஒரு or I நிரந்தரம் cannot இருக்கும் say என்று சொல்ல that we will முடியாது. live in this world permanently. நீங்களோ இல்ல நானோ இந்த பூமியிலே நான் நிரந்தரமாக இருப்பேன் என்று சொல்லவே முடியாது. So only the Lord is speaking to us about the eternal life. அதனால் தான் ஆண்டவராகிய தேவன் நித்திய ஜீவனை குறித்து Oh நம்மிடத்தில் my பேசிக் dear friend, my கொண்டிருக்கிறார். dear son, my dear daughter, என்னுடைய அன்பான பிள்ளையே, என்னுடைய அன்பான சகோதரனே, என்னுடைய அன்பான நண்பனே, உனக்காக நான் சொல்லுகிறேன். because nothing is permanent in this world. இந்த பூமியிலே எதுவுமே நிரந்தரமாக இல்லை. The only thing permanent which is going to come is the eternal life the Lord is going to give to us. ஒரே ஒரு காரியம் நிரந்தரமாக இருக்க போகிறது என்று நாம் சொல்லக்கூடுவது ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்தருளுகிற And we நித்திய are going to ஜீவன். live with Him. அவர் நம்மோட இருக்க போகிறார், நாமும் அவரோட இருக்க போகிறோம். Let us live a life without sin. ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம். Because the only thing the Lord hates is sin. ஆண்டவராகிய தேவன் வெறுக்கிற ஒரே காரியம் என்னவென்றால் நாம் அவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் Because தான். many people say about this grace, they say because of the grace we can sin and come back to the Lord. நிறைய ஜனங்கள் எப்படியாக புரிந்து கொள்கிறார்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் தான் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரே, அதனால் நம்ம பாவங்களை செய்துட்டு திரும்ப அவருடைய கிருபையை நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு கொடுத்து விடுவார் It's என்று not நினைத்துக் at all like கொண்டிருக்கிறார். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. Say whatever sin you're doing knowingly, you have to suffer in this world for that. எது உண்மையாக இருக்கிறது என்றால் துணிகரமாக நீங்க தெரிந்தது பாவம் என்று தெரிந்தும் நீங்க செய்கிற பாவங்களுக்கு நீங்க நிச்சயமாக இந்த பூமியிலே அது சரி So கட்டப்படும். you cannot expect the grace to cover you. இந்த பாவங்கள் ஆண்டவருடைய கிருபை வந்து மூடிக்கொள்ளும் என்று நீங்க எதிர்பார்க்க The முடியாது. things you have done unknowingly, that kind of things, sins can be forgiven because of the grace. எப்படிப்பட்ட பாவங்கள் ஆண்டுடைய கிருபையால் மன்னிக்கப்படும் என்றால் நீங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்கள், தெரிந்து செய்கிற So பாவங்கள் now கிடையாது. we do sins knowingly. இப்பொழுது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தெரிந்தே நம்ம பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Because the sin is day after day increasing நாளுக்கு நாள் நம்மளுடைய பாவங்கள் அதிகரித்து தான் all காணப்படுகிறது. over the world. உலகம் முழுவதுமே It அப்படிதான் is not இருக்கிறது. decreasing. அது குறைந்து காணப்படல. So we have everything so that we can sin very easily. நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. பாவங்கள் செய்கிறதற்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இந்த You are நாட்களில் having in your இருக்கிறது. hand உங்க very கைகளிலே easily. உங்க கைகளிலே அந்த பாவத்தை வைத்திருக்கிறீங்க ரொம்ப You ஈஸியா. have the sinful nature in your mind. உங்க எண்ணங்களிலே பாவமான எண்ணங்கள் காணப்படுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. So it's very easy to sin nowadays. அதனால் இந்த நாட்களிலே பழைய நாட்களை கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்களிலே பாவமானது ரொம்ப ஈஸியாக காணப்படுகிறது. So what we have to do? அதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? You have to meditate in the word of the Lord அவருடைய வார்த்தையில நாம் தியானம் பண்ண and வேண்டும். pray to the Father. பிதாவாகிய தேவனுடைய பாதத்திலே In the name விழுந்து of our Lord and கிடக்கணும். Savior Jesus Christ, அவருடைய நாமத்திலே பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம சொல்லணும். அவருடைய So- ஒரே குமாரனாகிய so இயேசு that He'll help கிறிஸ்துவின் us to நாமத்தினாலே live a life pleasing to Him. அவருடைய பார்வைக்கு ஒரு ஏற்ற தரமான ஒரு வாழ்க்கையை வாழும்படி நம்ம ஆண்டவரிடத்துல So the ஒவ்வொரு Lord is நாளும் calling கேட்க you for வேண்டும். an eternal life. ஆண்டவராகிய தேவன் ஒரு நித்திய ஜீவனுக்கான உண்டான ஒரு வாழ்க்கைக்காக So உம்மை in this அழைத்துக் eternal கொண்டிருக்கிறார். life, there'll not be any sickness. இந்த நித்திய ஜீவன்ல நீங்க வந்த பிறகு மறுபடியும் அங்க வியாதி There'll இருக்காது. not be a sun, there'll not be a moon. அங்க சந்திரனும் இருக்காது, சூரியனும் இருக்காது. There'll not be a sun, there'll not be a moon. அங்க சூரியனும் இருக்காது, சந்திரனும் Because இருக்காது. Christ Jesus will be a sun ஏனென்றால் for us. இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு வெளிச்சமாக Because He'll be the தோன்றுவார். light for us. அவரே நமக்கு வெளிச்சமாக Because இருப்பார். He is there, there's no darkness. அவர் அங்க இருக்கிறபடினாலே இருள் என்பது அங்க இருக்கவே You இருக்காது. உங்களுக்கு புரிகிறதா? If Jesus Christ enters your body, கிறிஸ்து இயேசு உங்க சரீரத்துக்குள்ளே நுழையும் போது so when will He enter
அவர் எப்பொழுது உள்ளே நுழைவார்? If you hate sickness, you hate sin. நீங்க பாவங்களை வெறுத்து அதை தள்ளி உதறின போதுதான். So when he comes inside, அவர் உங்களுக்குள்ளே வந்த பிறகு darkness in your life moves away. உங்க வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் இருந்த இருளானது முழுமையாக அகற்றப்படும். So the word of God says about the eternal life. அவருடைய வார்த்தையில நித்திய ஜீவனை பற்றி எப்படியாக எழுதி இருக்கிறது? So we'll all be created. நம் அனைவருமே But சிருஷ்டிக்கப்படுவோம். now we have not been created. We have not been created. We are formed in our mother's womb. இந்த பூமியிலே நம்ம சிருஷ்டிக்கப்படல, நம்ம தாயின் கருவிலே நம்ம உருவாகி Only வந்திருக்கிறோம். 2 people were created. இரண்டே நபர்கள் தான் That's சிருஷ்டிக்கப்பட்டார்கள், Adam and Eve ஆதாமும் ஏவாளும் மட்டும்தான் in this world. இந்த பூமியிலே. So we were formed in our mother's womb. நாம் நம்மளுடைய தாயின் கருவிலே உருவாகி வந்திருக்கிறோம். So the eternal life, the Lord is saying, you shall be created. ஆனால் நித்திய ஜீவன்ல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நம் அனைவருமே சிருஷ்டிக்கப்படுவோம். You'll not be again formed in your mother's womb. நீங்க மறுபடியும் உங்க தாயின் கருவிலே உருவாக்கப்பட You மாட்டீங்க, will be created. நீங்க சிருஷ்டிக்கப்படுவீங்க. You'll not be, if you die at the age of 100 years, நீங்க ஒரு 100 வயது ஆன பிறகு மரித்தீங்கன்னா you will rise up as a young man. நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க ஒரு வாலிபனாக எழுந்திருப்பீங்க. In same age, everyone has the same age. எல்லாருக்கும் ஒரே வயது தான் There will இருக்கும், not be any difference of age. வயதில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. And eternal life. நித்திய ஜீவன்ல இப்படியாக தான் death. எல்லாருமே ஒரே வயசுல இருப்பாங்க, And the மரணம் word of God இருக்காது. says there will not be sun. அங்கே சூரியன் இருக்காது என்று அவருடைய Why வார்த்தை do we need எழுதியிருக்கிறது. sun? எதற்கு நமக்கு சூரியன் Because there's அவசியம்? darkness. இருள் இருக்கிறதுனால, Because there's darkness, we need sun. இருள் இருக்கிறதுனால நமக்கு சூரியன் So அவசியமாக in இருக்கிறது. eternal life, there's no darkness. நித்திய ஜீவன்லயோ இருள் என்பது கிடையவே கிடையாது. Satan. அங்க சாத்தான் கிடையாது. So no need of sun. அதனால் சூரியனுடைய அவசியம் நமக்கு அங்க தேவைப்படாது. Because the light Jesus will be with us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஒரு வெளிச்சமாக நம்மோட If இருப்பார். he enters your life, அவர் உங்க வாழ்க்கையில நுழைவார் if என்றால், he enters your house, உங்க வீட்டுக்குள்ளே அவர் வரும்போது, if he enters your family, உங்க குடும்பத்துக்குள்ளே அவர் நுழையும் போது, if he enters your workplace, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல அவர் உள்ளே வரும்போது light shall come inside. வெளிச்சமானது அங்கே தோன்றும். You will live in light. நீங்க வெளிச்சத்திலே இருப்பீர்கள். You are people who walk in the light and are in the light. நீங்க வெளிச்சத்திலே நடக்கிற ஜனங்களாகவும் வெளிச்சத்திலே ஜீவிக்கிற ஜனங்களாகவும் இருப்பீர்கள். So we are the people of light. நம்ம வெளிச்சத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். What do you mean by that? வெளிச்சத்தின் ஜனங்கள்னா என்ன We are the அர்த்தம்? people of God. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள். So we are the people of light. நம்ம வெளிச்சத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. Do you want to live like that? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டுமா? See, we hear many disasters all over the world. உலகம் முழுவதுமாக நிறைய தொடர்ந்து அழிவின் செய்திகளையே நம்ம கேட்டுக்கொண்டே We are இருக்கிறோம். hearing. தொடர்ந்து அதையே தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். Why? What's happening? ஏன் இப்படியாக நடந்து கொண்டே It's not இருக்கிறது? normal. It's all abnormal. இதெல்லாம் ரொம்ப நார்மலா நடக்கிறது என்று சொல்ல முடியாது. எல்லாமே நார்மலுக்கு தவிர தான் நடந்து கொண்டே இருக்கிறது. Everything. See, now in 1 hour back, I think I saw in Pudhiya Thalamarai. Just now I saw the news. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் புதிய தலைமையில So in India, helicopter fell down. 7 people died. உத்தரகாண்ட்ல, இந்திய தேசத்துல உத்தரகாண்ட்ல ஹெலிகாப்டர்ல பயணம் செய்த 6 பேர் வந்து Just அந்த 1 hour back I ஹெலிகாப்டர் saw. கீழே விழுந்து 6 பேரும் மரித்து போனார்கள் என்ற ஒரு செய்தி 1 hour வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி My தான். dear people, see, life is not permanent. இப்படியாக நம்ம கேட்கும் போது நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையானது, உங்களுடைய ஜீவியமானது நிரந்தரமாக இல்லை. Accidents விபத்துகள் happening everywhere. எல்லா இடங்களிலும் நடந்து Train கொண்டிருக்கிறது. accidents ட்ரெயின்ல விபத்து, and also bus accidents. பஸ்ல போகும்போது Bike accidents. பைக்ல போகும்போது விபத்து. Even if you're going in a roadside in a lonely lane, there one person will come and hit you. யாருமே இல்ல அந்த இடத்துல தனியா ஓரத்துல நடந்து போனா கூட அங்க யாரோ உங்களை வந்து இடிச்சு போட்டுறாங்க. I think this year, more than people died because of lorry or bus. People died because of bike accidents. இந்த ஆண்டிலே லாரியில அடிபட்டு இல்ல பஸ்ல அடிபட்டு மரித்தவர்களை காட்டிலும் பைக்ல போய் அடிபட்டவர்கள், பைக்னால அடிபட்டவர்கள், பைக்னால அடிபட்டு மரித்தவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக came so fast in the bike and hit and many people died. நிறைய பேர் பைக்ல ஃபாஸ்டா ஓட்டி இன்னொருத்தவங்க வந்து இடிச்சு அதனால நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்க. So many deaths. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட More than the death of lorries and buses. லாரினாலும் பஸ்னாலும் அடிபட்டு மரித்தவர்களை காட்டிலும் The bike பைக்னால person is coming so fast and hitting.
பைக் அவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்து He is இடிக்கிறாங்க. not bothered about his life. அவங்க அவங்களுடைய ஜீவனை பற்றி You need not bother கவலைப்படுறது about your life. நீங்க உங்க ஜீவனை பற்றி கவலைப்படாம You should இருக்கலாம். be bothered about other people's life. ஆனா மற்றவர்களுடைய ஜீவனை பற்றி நீங்க கவலைப்பட If you are வேண்டும். not bothered about other people's life, மற்றவங்களுடைய ஜீவத்தை பற்றி ஒரு கவலை இல்லாம நீங்க if இருக்கிறீங்கன்னா there's no use of you living in this world. இந்த பூமியில நீங்க வாழ்வதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. If you do not have love, மற்றவர்கள் மேல் அன்பு இல்லாமல் don't இருக்கிறீங்க. expect love from anyone. மற்றவர்களிடத்துல இருந்தும் நீங்க அன்பை எதிர்பார்க்க கூடாது. If you do not have any love, உங்களுக்குள்ளே அன்பு இல்லாமல் இருப்பீங்கன்னா first love your enemies உங்களுடைய சத்ருவை நீங்கள் முதலாவது நேசிக்க வேண்டும். rather than loving your friends. உங்க நண்பர்களை காட்டிலும் உங்களுடைய எதிரிகளை தான் நீங்க Our நேசிக்க mind வேண்டும். has gone very worst. நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப மோசமாகி கொண்டே Our இருக்கிறது. thoughts have become very worst. நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப மோசமாக போய் கொண்டே We speak இருக்கிறது. something and we do something. நம்ம ஒரு காரியம் பேசுகிறோம் ஆனா செய்கிறதோ வேற ஒரு We are not காரியமாக doing the same இருக்கிறது. thing what we speak. நம்ம பேசுகிறது நம்ம செய்கிறவர்களாக நம்ம Because காணப்படல. our mind is trained that way. ஏனென்றால் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படியாக மாற்றப்பட்டு How can you இருக்கிறது. have love in your mind? எப்படி இப்படி இருக்கும்போது எப்படி அன்பானது உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே இருக்கும்? Only through the word of God. ஆண்டுடைய வார்த்தையின் மூலமாக மட்டும்தான். If there's no Bible word inside you, உங்களுக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கும் என்றால் there's no love inside you. உங்களுக்குள்ளே அன்பு இல்லாமல் If இருக்கிறது you தான் don't read the உண்மை. Bible every day, ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்க வாசிக்காம இருக்கிறீங்கன்னா you don't have love inside you. உங்களுக்குள்ளே அன்பு காணப்படல. Not the love of the world. உலகத்தின் அன்பை பற்றி நான் Today they சொல்லல. love you. இன்னைக்கு உங்களை நேசிப்பாங்க, Tomorrow they'll be the worst person to hate you. நாளைக்கு உங்களை வெறுக்கிற முதல் நபரா அவங்க தான் இருப்பாங்க. Today you might think they're the best people who love you. நீங்க இன்னைக்கு நினைக்கலாம் எனக்கு ரொம்ப அன்பு செலுத்துறவர்கள் இவர்கள் தான் என்று. Tomorrow the same people will be the worst enemy. நாளைக்கு அதே நபர் தான் உங்களை வெறுக்கிற ஒரு முதல் நபராக Because இருப்பார்கள். you didn't take the Bible. ஏன் இப்படியாக நடக்கிறது என்றால் நீங்க வேதத்தை எடுக்கல. You did not take the Bible. நீங்க வேதத்தை எடுக்கல. You might take the Bible in your hand. உங்க கையில நீங்க வேதத்தை எடுக்கலாம். You did not take the word of God inside you. ஆனா அவனுடைய வார்த்தையை நீங்க உங்களுக்குள்ள உட்கொள்ளவில்லை. You did not take the word of God inside you. அவனுடைய வார்த்தையை நீங்க சாப்பிடல. The word of God is power. அவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. The word of God gives me healing. அவனுடைய வார்த்தை எனக்கு சுகத்தை தருகிறது. The word of God gives me strength. அவனுடைய வார்த்தை எனக்கு பலனை தருகிறது. The word of God makes me sustain in this world. இந்த பூமியிலே நான் நிலைத்திருக்கும்படி அவனுடைய வார்த்தை தான் என்னை ஒவ்வொரு So நாளும் without the word of தாங்குகிறது. God, how can I live? இப்படியாக இருக்கும்போது அவனுடைய வார்த்தை இல்லாம நீங்க How எப்படி can I ஜீவிக்க walk? முடியும்? எப்படி நான் நடக்க How can I முடியும்? love? எப்படி நான் மற்றவங்களை நேசிக்க The முடியும்? love of the world is very dangerous. உலகத்தின் சிநேகம் ரொம்ப பொல்லாதானது. Don't run after the love of the world. உலகத்தின் அன்பிற்கு பின்பதாக நீங்க ஓடி போகாதீங்க. Don't love yourself. உங்களை நீங்க அன்பு கொள்ளாதீங்க. Love others than how you love yourself. உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதை காட்டிலும் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க If you're not வேண்டும். able to do that, என்னால அதை நான் பண்ண முடியலனா something is wrong inside you. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு காணப்படுகிறது. Something is wrong inside you. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் Lord, I'm not காணப்படுகிறது. able to love others. ஆண்டவரே என்னால மற்றவங்களை நேசிக்க Lord, I'm முடியலையே. able to only hate others. ஆண்டவரே நான் மற்றவங்களை வெறுக்க தான் எனக்கு வருகிறது. I'm not able to love others. மற்றவங்களை நேசிக்க என்னால Something is wrong in முடியலையே. you. அப்பனா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு You don't have the இருக்கிறது. word of God inside you. அவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லை என்ற You don't அர்த்தம். walk according to the word of God. அவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்கல என்ற அர்த்தம். There are so many people taking the Bible like going like this, எத்தனையோ ஜனங்கள் வேதத்தை இப்படியாக வைத்துக்கொண்டு நடந்து போவாங்க. as though they are very, 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 very pious, ரொம்ப பரிசுத்தவான்களை போல, as though they are very, very, very good. ரொம்ப நல்லவர்களை போல. It's all acting. அது எல்லாமே நடிப்பு Don't தான். act in this world. இந்த உலகத்திலே நடிக்க கூடாது. Don't act according to the world. இந்த உலகத்தின் படி நீங்கள் Read the நடிக்காமல் Bible. வேதத்தை வாசிங்க. Follow the Bible. வேதத்தை பின்பற்றுங்க. Follow the footsteps of Christ. அவனுடைய பாதத்தை நீங்கள் You பின்தொடர்ந்து might be செல்லுங்க. born a Christian, நீங்கள் கிறிஸ்துவர்களாக மாறி but இருக்கலாம். don't call yourself Christians if you do not walk in the way of Christ. ஆனா கிறிஸ்துவின் வழியிலே நீங்கள் நடக்காமல் இருப்பீங்கன்னா உங்களை நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று கூப்பிட்டுக் கொள்ளாதீர்கள். There are so many people in the world called Christians. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் கிறிஸ்துவர்கள் என்று So அழைக்கப்படுகிறார்கள். very mere percent are real Christians. ரொம்ப குறைந்த சதவீதம் தான் மெய்யான கிறிஸ்துவர்களாக They are the people who இருக்கிறார்கள். follow Christ. அவர்கள் தான் உண்மையாகவே தேவனை If I don't follow பின்பற்றுகிறவர்கள். Him, அவரை நான் பின்பற்றாமல் இருப்பேன் how can I என்றால் say I am a Christian? எப்படியாக நான் என்னை கிறிஸ்துவன் என்று Who are சொல்லிக் கொள்ள முடியும்? Christians? யார் அந்த கிறிஸ்துவர்கள்? Following not the religion. மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. Following not the religion. மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. Following Christ and His கிறிஸ்துவை footsteps. பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பாதத்தின் படிகளை அவர்கள் பின்தொடர்ந்து Following Christ செல்கிறவர்கள். and His footsteps. கிறிஸ்துவையும் அவருடைய பாத படிகளை பின்பற்றி செல்கிறவர்கள். The same temples what Christ had.
கிறிஸ்து எப்படியாக எல்லாவற்றையும் பொறுமையாக தாழ்ந்து அவரை What did தாழ்மையாக வைத்து Christ teach you? கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன கற்றுக் He taught கொடுத்திருக்கிறார்? you love, அவர் அன்பை கற்றுக் but you are கொடுத்தார். not able to love. ஆனா உங்களால மற்றவங்களை நேசிக்க முடியல, You are not able to love. மற்றவங்களுக்கு மேல அன்பு செலுத்த முடியல. There are so many people, they lost their families. எத்தனையோ ஜனங்கள் அவங்க குடும்பங்களை இழந்த நிலைமையில இருக்கிறார்கள். So difficult now seeing that video. No, I was totally disturbed in my mind. I just offed it. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுடைய எண்ணங்களிலே சோர்வு உண்டாகி அதை நான் பாக்குறதே விட்டுட்டேன், நிறுத்திட்டேன். And then I was seeing the TV, that bodies because of plane crash. அந்த விமானத்துல விபத்துல மரித்து போனவர்களுடைய சடலங்களை பற்றி நியூஸ்ல போட்டு கொண்டிருந்தார்கள். Fully burnt. எல்லாரும் முழுமையாக எரிக்கப்பட்ட ஒரு All நிலைமையில, pieces. துண்டு துண்டாகப்பட்ட I நிலைமையில just stopped seeing that. அதை நான் அப்படியே பார்க்க நிறுத்திட்டேன். What will be the family, you know, the cry of the family. அவங்களுடைய குடும்பங்களின் நிலை எப்படியாக இருந்திருக்கிறோம்? That is life. இப்படியாக தான் நம்மளுடைய ஜீவியம் இருக்கிறது. See, it might happen to anyone. இது யாருக்கு வேணா நடக்கலாம். Don't think you are so great and so good, nothing has happened to you. நீங்க ரொம்ப நல்லவர்கள், நீங்க ரொம்ப பரிசுத்தவான்களா இருக்கிறனால தான் உங்களுக்கு ஒண்ணும் நடக்கல நீங்க Don't நினைக்க think கூடாது. that they are very bad. அவங்க ரொம்ப கெட்டவங்க, அதனால தான் அவங்களுக்கு இப்படி நேர்ந்தது என்று நீங்க நினைக்க They கூடாது. might be 100 times more better than you. அவங்க 100% உங்களை காட்டிலும் நல்லவர்களாக But why this happened? ஆனா ஏன் இப்படியாக That நடந்தது? we do not know. அது நமக்கு தெரியாது. We cannot ask questions. நம்ம கேள்விகள் கேட்க முடியாது. We do not know. But these last days, the Bible, it says, these kinds of things shall happen. ஏன் இப்படி நடந்தது என்று யார்கிட்டயும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா வேதத்துல கடைசி காலங்களிலே இப்படியாக நடக்க வேண்டும் என்று தான் எழுதி இருக்கிறது. King Solomon is saying, சாலமன் ராஜா இப்படியாக சொல்லுகிறார், a good man is dying நல்லவர்கள் மரிக்கிறார்கள், and a bad man is dying. கெட்டவர்களும் மரிக்கிறார்கள். Both are buried in the same grave. இருவரும் அதே கல்லறையில தான் அடக்கம் The பண்ணப்படுகிறார்கள். same way. அதே முறையில தான் அடக்கம் What பண்ணப்படுகிறார்கள். does man have in this world? இந்த பூமியில இப்படியாக இருக்கும்போது மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? Vanity, vanity, vanity. எல்லாம் மாயை, மாயை, மாயை. Man living in this world. இந்த உலகத்திலே மனுஷர்கள் வாழ்கிறது எல்லாம் மாயை. எல்லாமே மாயையாக இருக்கிறது. Good man or bad man. கெட்டவங்களோ நல்லவங்களோ. So never think something happened to someone. Don't think you're very, very good rather than them. அதனால யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு கெட்டது நடக்கும்போது அவர்களை காட்டிலும் நான் நல்லவனா இருக்கறனால தான் எனக்கு இது We நடக்கல. are more worse than those people you might think in your mind. நாம் அவர்களை காட்டிலும் கெட்டவர்கள் என்று நம்முடைய மனதில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So don't judge. அதனால மற்றவங்களை நீங்க நியாயம் தீர்க்காதிருங்கள். Be careful. ரொம்ப ஜாக்கிரதையாக Things இருக்க are வேண்டும். happening. உலகத்திலே நிறைய காரியங்கள் நடந்து Bad கொண்டிருக்கிறது. things are happening. கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Bad things are happening. ரொம்ப மோசமான காரியங்கள் நடந்து Very, கொண்டிருக்கிறது. very bad things are happening. ரொம்ப கொடூரமான காரியங்கள் நடந்து More கொண்டிருக்கிறது. bad things will happen in this world. இதை காட்டிலும் இன்னும் அதிக கேடான காரியம் இந்த பூமியிலே நடக்கும். But we have to be very careful. ஆனா நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க What is வேண்டும். our work? நம்மளுடைய வேலை என்ன? To pray for everyone. எல்லாருக்கும் ஜெபிப்பது. Not only for our family. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் For the இல்ல, protection of the country. இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காக நம்ம You should ஜெபிக்கணும். pray for the protection of the chief minister. நம்மளுடைய தலைவர்கள் முதலமைச்சர்களுடைய பாதுகாப்பிற்காக நம்ம You should ஜெபிக்கணும். pray for the protection of your prime minister. உங்களுடைய பிரதம மந்திரி. மந்திரிக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்கள் நம்ம தேசத்தில் That's what ஆளுகிற the Bible தலைவர்களுக்காக says. நம்ம ஜெபிக்க வேண்டும். Bible did not say speak against the prime minister. வேதத்துல இப்படிதான் எழுதி இருக்கிறது, உங்க பிரைம் மினிஸ்டருக்கு விரோதமாக பேசுங்க என்று எழுதல. Is it written speak against your chief minister? உங்க முதலமைச்சருக்கு விரோதமாக பேசுங்க என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதா? My dear people, அன்பான தேவனுடைய pray பிள்ளைகளே, for them. உங்களுடைய தலைவர்களுக்காக நீங்க ஜெபிக்க You வேண்டும். have to pray for them. நீங்க அவங்களுக்காக பாரப்பட்டு That's ஜெபிக்கணும். a rule of the Lord. இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. That's a rule of the Lord. இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. That's what the Lord wants you to do. அதைதான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, last week tragedy is very bad. போன வாரம் நடந்த ஒரு விபத்து Very bad. ரொம்ப மோசமான ஒரு விபத்து. Small children. சின்ன சின்ன பிள்ளைகள், 14 children. 14 குழந்தைகள்.
So beautiful. ரொம்ப அழகான குழந்தைகள், Beautiful families. அழகான குடும்பங்கள். When we see, we're not able to digest. அதை பார்க்கும்போது நம்மளால அதை எடுத்துக்கொள்ளவே முடிய மாட்டேங்கிறது. Why, Lord? ஏன் இப்படியாக இருக்கிறது ஆண்டவரே? Why, Lord? Why it's happening like this? ஏன் ஆண்டவரே இப்படியாக நடக்கிறது? These people look so good. இந்த ஜனங்கள் ரொம்ப நல்லவர்களை போல இருக்கிறாங்களே. They are looking so good and wonderful. ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்லவர்களே போல இருக்கிறாங்களே. And look at his children, no Lord. அவங்களுடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. What can I say? What can you say? நீங்களும் நானும் என்ன சொல்ல முடியும்? Now our work is to pray. நம்மளுடைய வேலையானது, நம்மளுடைய கடமையானது இப்பொழுது நம்ம Pray for ஜெபிக்கிறது. everyone of this world. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். See, that's what in Elkhart now I am doing. அதுதான் நான் நேர்காட்டில் இப்பொழுது செய்து கொண்டு My இருக்கிறேன். God has given me a work. என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். And I had also been praying for you. நான் உங்களுக்காகவும் ஜெபித்தேன். But now I think I have to pray for the world and all the people, and many people like me are also praying for the world and people of the world. இப்பொழுது நான் என்ன நினைக்கிறேன், நான் உலகத்துக்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும். அதே போல என்ன போல நிறைய ஜனங்களும் இப்பொழுது எழுந்திருக்கிறார்கள் உலகத்திற்காக ஜெபிப்பதற்கு. So safety of the people, ஜனங்களின் பாதுகாப்பிற்காக, safety of the good families, நல்ல நல்ல குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக. the whole family is washed away. முழு குடும்பமே அழிக்கப்படுகிறது. What can you say? நீங்க என்ன சொல்ல முடியும்? So worst. அவ்வளவு மோசமாக World is இருக்கிறது. நாட்கள் அப்படியாக போய்கொண்டே What இருக்கிறது. can we say? நம்ம என்ன சொல்ல முடியும்? Accidents happen விபத்துகள் நடந்திருக்கு. even for the small child சின்ன பிள்ளைகளுக்கும் and நடந்திருக்கு. for the elderly people also. பெரியவர்களுக்கும் நடந்திருக்கு. So what's your duty? உங்களுடைய கடமை என்ன? What's my duty? என்னுடைய வேலை என்ன? We have not prayed. நம்ம ஜெபிக்கல. I think we have not prayed properly. நம்ம ஒழுங்கா ஜெபிக்கலன்னு நினைக்கிறேன். And the Lord is speaking about something. ஆண்டவர் எதையோ பற்றி பேசிக் And I கொண்டிருக்கிறார். was not really able to understand what is actually it is. அது என்ன என்று எனக்கு சரியா புரிய முடியவில்லை. And I was not able to explain it properly. அது உங்களுக்கு என்னால ஒழுங்கா சொல்லவும் முடியல. Because I did not know. ஏன்னா எனக்கு தெரியல, அதனால நான் சொல்லல. But the Lord started speaking. ஆனா ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். But I did not know what about He is speaking. ஆனா எதை பற்றி அவர் பேசுகிறார் என்று But we எனக்கு forgot தெரியாது. one thing. ஒரு காரியத்தை நம்ம மறந்துட்டோம். We forgot to pray. நம்ம ஜெபிக்கிறத மறந்துட்டோம். We forgot to pray. நம்ம ஜெபிக்கிறத When மறந்துட்டோம். we get revelations, நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும் போது you have to pray. நம்ம ஜெபிக்க வேண்டும். That's what I think the mistake I have done and we have done. அதுதான் நாம் செய்த தவறு என்று நான் நினைக்கிறேன். Because first, some kind of revelation we might get. முதலாவது ஆண்டவராகிய தேவன் ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுப்பார். It's not necessary to give the timing and all these things. It's not necessary for the Lord to explain it to us. ஒரு வெளிப்பாடு கொடுக்கும்போது அது என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுவது அவருடைய அவசியம் இல்லை. Why does the Lord reveal something? ஆனா சில காரியங்களை ஏன் வெளிப்படுத்துகிறார்? So that you can pray. இப்படியாக நீங்க But you ஜெபிப்பதற்காக. did not pray. ஆனா நீங்களும் ஜெபிக்கல. But you are not bothered to go inside and see what is it. அது என்ன என்று உள்ள போய் ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு உங்களுக்கு கவலை கிடையாது. So because there is a prayer which is very less, these kinds of things are started happening. ஜெபங்கள் குறைந்து காணப்படுகிறதால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே And it is இருக்கிறது. 100% because of the evil spirits. 100% நிச்சயமாக அது சாத்தானுடைய ஆவிகள்னாலதான். Because God shall not allow these kinds of things. ஏனென்றால் தேவன் ஒருபோதும் இப்படியான காரியங்கள் நிகழ்வதற்கு அவர் Because அனுமதிக்கவே God மாட்டார். always wants to protect good people. ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே நல்லவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று Because தான் the நினைப்பார். evil spirits always wants to kill good people. ஆனால் சாத்தானோ அதற்கு அப்படியே எதிர்மறையாக ஜனங்களை கொலை செய்வதை பற்றி தான் அவன் So யோசித்துக் what கொண்டே is இருப்பான். our work? நம்மளுடைய வேலை To என்னவாக hear இருக்கிறது? the word of God, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்டு to understand the vision of the Lord ஆண்டுடைய வெளிப்பாடுகளை நம்ம ஆராய்ந்து and the புரிந்து கொள்ள வேண்டும். revelations. அவர்களுடைய வெளிப்பாடுகளை The நம்ம Lord புரிந்து is கொள்ள speaking வேண்டும். about something. ஆண்டவர் ஏதோ பற்றி It பேசுகிறாரே. is not necessary that He should explain it's a flight or whatever it is. அது எப்படிப்பட்ட விபத்து, அது எப்போ நடக்கும், எந்த நேரத்துல நடக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது அவருடைய காரியம் இல்ல. Something is saying. ஏதோ ஒன்று அவர் வெளிப்படுத்தும் போது So what is your duty? உங்களுடைய கடமை என்ன? It's not your duty to ask the timing. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே இது எப்ப நடக்கும் என்று கேட்பது It's not நம்முடைய your வேலை duty இல்ல. to ask what kind of
accident? ஆண்டவரே இது எப்படிப்பட்ட விபத்தாக இருக்கும் என்று கேட்பது நம்ம வேலை What கிடையாது. is your duty? உங்களுடைய வேலை என்ன? To pray நீங்க ஜெபிப்பது. so that it might not happen. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கும்படி So நீங்க ஜெபிக்க our வேண்டும். duty now is to pray. இப்பொழுது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய கடமை என்னன்னா நம்ம I have ஜெபிக்கிறது. totally found one thing. ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். If there is some kind of revelation which has been revealed, ஏதோ ஒரு வெளிப்பாடு இல்ல ஏதோ ஒரு தரிசனத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லும்போது first thing what you should do is முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் not to find out what is it. அது என்ன என்று எப்படி எதனால அது எப்போ நடக்கும் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதை விட்டுட்டு Not to explain it to others. மற்றவங்க கிட்ட அதை சொல்லுகிறதை காட்டிலும் Pray. ஜெபிக்க வேண்டும். It's not no use to telling to others. மற்றவங்க கிட்ட அதை சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனமும் But இல்லை. just say, pray. ஜெபிங்க என்று My சொல்லுங்க. dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய if you பிள்ளையே, want to be protected, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் pray for someone and your house shall be protected. நீங்க மற்றவங்களுக்காக பாரப்பட்டு மற்றவங்களுடைய பாதுகாப்பிற்காக பாரப்பட்டு நீங்க ஜெபிக்கும் போது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவீர்கள். Because we don't have love. இதெல்லாம் நம்ம ஏன் ஜெபிக்கலன்னா மற்றவங்க மேல அன்பு இல்லாததுனால. We don't have love at all. மற்றவங்க மேல அன்பு இல்ல. There's no love in our heart. மற்றவங்களுடைய மேல அன்பு நம்ம இதயத்துல No love in our காணப்படல. thoughts. நம்மளுடைய எண்ணங்களிலே அன்பு இல்ல. If we have love, நமக்குள்ளே மெய்யான அன்பு இருக்கும்போது we'll start praying நம்ம பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். for every family. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக. All Indians are my brothers and sisters. எல்லா இந்தியர்களும் நம்மளுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் என்று. That's what we've been taught in our school. அப்படியாக தான் நம்மளுடைய பிளட்ஜ்ல இருக்கும். All Indians are our brothers and sisters. எல்லா இந்தியர்களும் நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. My dear people, உடைய அன்பான தேவனுடைய my dear பிள்ளையே, people, உடைய அன்பான தேவனுடைய what have பிள்ளையே, you got to do? நீங்க என்ன செய்யணும்? Pray. ஜெபிக்க வேண்டும். Pray. ஜெபிக்கணும். If my family has got to be protected, என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் it's என்று my நான் duty நினைக்கும் to போது pray for others. மற்றவங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிப்பது என்னுடைய கடமை. I should pray for நான் others. மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். So, when I pray for others, நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது God will enter inside my house. தேவன் என்னுடைய வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுவார். God will enter my house. தேவன் என் வீட்டுக்குள்ளே நுழைவார். God will enter my house என் வீட்டுக்குள்ளே தேவன் and இருப்பார். start protecting me and my family. என்னையும் என் குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Praise the Lord for the great things what He has done in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த மகா பெரிய காரியங்களுக்காக நீங்க ஆண்டவரை உயர்த்தணும், அவரை துதிக்கணும். Hallelujah. ஹல்லேலூயா. So, what's your duty? உங்களுடைய வேலை என்ன? Just to go and pray for yourself. உங்களுக்காக போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்துடணும், அதுதானே? Or to pray only for your family. இல்ல உங்க குடும்பத்துக்காக மட்டும் தான் You are ஜெபிக்கணும். not worried about others. மற்றவங்களை பற்றி எல்லாம் நம்மளுக்கு கவலை இல்ல. You should worry about others. ஆனா நீங்க மற்றவங்களை பற்றி They might கவலைப்படணும். be of any religion. அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் They சரி, might speak any kind of language. அவங்க எந்த பாஷையை பேசுகிறவர்களாக இருந்தாலும் But they சரி, are human beings. ஆனா அவர்கள் மனுஷர்கள். They are human beings. அவர்கள் மனுஷர்கள், மனிதர்கள். They are human அவர்கள் beings. மனிதர்களாக Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. See, I also have great concern for dogs. எனக்கும் நாய்கள் மேல அதிக பிரியம் இருக்கிறது. I have from my childhood. சின்ன வயசுல இருந்தே எனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும். So, likewise, many people they start loving dogs. அதே போல இந்த நாட்டில நிறைய ஜனங்கள் நாய்கள் மேல அதிக அன்பு கொள்கிறார்கள். So, everyone wants to feed them. எல்லாரும் அதுக்கு உணவு கொடுக்கணும். Everyone wants to be kind with them. எல்லாரும் அது கூட அன்பா இருக்கணும். So, we see in our streets there are so many dogs. நம்ம தெருக்களிலும் நிறைய அப்படியாக நாய்கள் இருக்கிறத நம்ம And பார்க்கிறோம். many people come and feed them. நிறைய பேர் அதற்கு உணவு கொடுக்கறாங்க. So, because of that, they are increasing in number. இப்படியாக அவர்கள் செய்கிறதுனால் அதனுடைய எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. And what's happening? இப்படியாக இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, The dogs are biting small children. இந்த நாய்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை போய் கடிக்கிறது. Suddenly, they are ferocious. திடீர்னு வெறியா மாறி போய் கடிக்குது. So, whatever love we have for the dogs, நமக்கு நாய்கள் மேல அன்பு இருந்தாலும் now my thought, what it is saying is, what we are doing is wrong.
எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா நம்ம செய்கிறது தவறு என்று தோணுகிறது. Because we feel pity on the dogs on the road. ஏன்னா தெருக்களில இருக்கிற நாய்கள் மேல நம்ம பாவப்பட்டு We buy something for them. அதுக்கு ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுக்கிறோம். But some dogs, only some dogs get ferocious. ஆனா சில நாய்கள் மட்டும் திடீர்னு வெறியா மாறிடுது. So because of that, innocent people are affected. இதனால ஒன்னும் தெரியாத ஜனங்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். So who is more important? யார் ரொம்ப முக்கியம்? Human beings are more important than dogs. நாய்களா மனுஷர்களான்னு பார்த்தா மனுஷர்கள் தான் ரொம்ப முக்கியம். So if you feel that dogs are more important, நீங்க நாய்கள் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறவர்களா இருந்தீங்கன்னா then you are wrong. அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் தவறாக Because இருக்கிறது. we are in the image of God. ஏன்னா கிறிஸ்துவின் சாயலிலே நாம் இருக்கிறோம். Dog is not in the image of God. ஒரு நாய் வந்து கிறிஸ்துவின் கடவுளுடைய சாயல் இல்ல. So you have to be very concerned only about the people. அதனால் ஜனங்களை பற்றி நீங்க பாவப்படணும், அவங்க மேல Now do you understand இரக்கப்படணும். the love? You can show love, நீங்க அன்பு காட்டலாம், தவறு என்று but you சொல்லல. should show love on human beings. ஆனா நாய்களை காட்டிலும் மனிதர்கள் மேல நீங்க அன்பு செலுத்துங்க. And for the safety, அவங்களுடைய பாதுகாப்பிற்காக and ஜெபிங்க. for the children's safety, அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக for the good ஜெபிங்க. people, நல்லவர்களுடைய for the பாதுகாப்பிற்காக good people ஜெபிங்க. who cry to the Lord, நல்ல ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி அழுது to கொண்டிருக்கிறவர்களுக்காக pray for ஜெபிங்க. everyone in this world. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் So ஜெபிப்பது from நம்முடைய now கடமை. on, what you have to decide is, இந்நாளில இருந்து இப்போதுல இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க if the வேண்டும். Lord is going to reveal something to you, ஆண்டவராகிய தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது don't ask what's going to happen, ஆண்டவரிடத்துல இது என்ன ஆண்டவரே, இது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், what என்ன kind of நடக்கும், accident, இது எப்படிப்பட்ட விபத்து, when it will happen, இது எப்போ நடக்கும், which day it will happen. இந்த நாளில் இது நடக்கும். That's not your work. அது உங்களுடைய வேலை இல்ல. God is just revealing you something is going to happen. ஆண்டவர் சில நேரங்களிலே இப்படியாக காரியங்கள் நடக்கும் என்று உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Why? எதற்காகனா Not to just inform you what's going to happen, இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்கிறதுக்காக அல்ல, so that you will pray. நீங்க ஜெபிப்பீங்க But we என்பதற்காக. didn't pray. ஆனா நாமோ ஜெபிக்கல. We didn't pray. நம்ம ஜெபிக்கல. Our duty is to pray. நம்மளுடைய கடமை ஜெபிப்பது. We didn't pray. ஆனா நம்ம ஜெபிக்கல. But we are asking, what is it? ஆனா ஆண்டவரிடத்துல என்ன ஆண்டவரே இது என்ன எப்படி என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். You know what God would have said? ஆண்டவர் எப்படி என்ன சொல்லி It's none இருப்பாரு? of your business. அது உன்னுடைய வேலை இல்ல. It's none of your business. இது உன்னுடைய பிரச்சனை இல்ல. It's not necessary for you. இது உனக்கு தேவையில்லாதது. You're not next to God. நீ ஆண்டவருக்கு அடுத்தது கிடையாது. It is not necessary for me to reveal you. இதையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவது எனக்கு அவசியம் இல்லை. But sometimes ஆனா சில நேரங்களிலே something bad for some people who really we know, நமக்கு ரொம்ப தெரிந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கும்போது then the Lord will reveal அப்பொழுது வெளிப்படுத்துவார். clearly. ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துவார். That's in some occasions. இது சில நேரங்களிலே இப்படியாக So நடக்கும். always it is not necessary for the Lord to explain everything to anyone. அதனால் எப்பொழுதுமே ஆண்டவர் எல்லாவற்றையும் விவரித்து சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. All prophets will not know everything. எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா காரியங்களும் சொல்லுவார்கள் It is என்பது not கிடையாது. necessary for the Lord to reveal everything to all the prophets. ஆண்டவராகிய தேவன் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துவது என்பது நடக்காது. It is not necessary. அது அவசியமில்லை. First of all, if the Lord explains you something, முதலாவது தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது you know what He has seen inside you? அவர் உங்களுக்குள்ள எதை You பார்த்திருக்கிறார்? have the gift of prayer. ஜெபத்தின் வரம் உங்ககிட்ட இருக்கிறது என்பதை You have அவர் the gift of கண்டிருக்கிறார். prayer. ஜெபத்தின் வரம் You are உங்ககிட்ட my son. இருக்கிறதை கண்டு நீ என்னுடைய மகன், You are my daughter. நீ என் மகள், Please pray. நீ ஜெபிப்பாயா? Please pray. நீ ஜெபி, Please pray. நீ இதற்காக ஜெபி, Please pray. நீ இதற்காக பாரப்பட்டு Don't ஜெபி. ask what is it. ஆண்டவரிடத்துல போய் இது என்ன ஆண்டவரே என்று நீ Don't கேட்காத. ask nothing. வேற எதையும் நீ கேட்காத. Just pray. ஆண்டவரே இப்படியாக நீங்க Prayer is very வெளிப்படுத்துகிறீர்களே. important. இதற்காக நான் ஜெபிக்கிறேன் Without என்று prayer, nothing can ஜெபிக்கிறேன். happen. ஜெபம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. Disasters one by one is coming. ஒரு அழிவுக்கு பிறகு ஒரு அழிவு என்று Why? வந்து Because we don't கொண்டிருக்கிறது. pray. ஏனென்றால் நம்ம ஜெபிக்கிறது இல்ல. Now start praying. இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. When we start praying, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது not one person, ஒருவர் அல்ல, we all have got to start to pray. எல்லாரும் ஒன்றாக Cry இணைந்து to ஒரே Jesus. மறுமனம் பட்டு ஜெபிக்க வேண்டும். Cry to Jesus. அந்த இடத்துல அழுது ஜெபிக்க வேண்டும். The Lord said to Jonah, ஆண்டவர் யோனாவிடத்துல சொன்னார், go and say to Nineveh, நினிவே பட்டணத்துக்கு போய் நீ போய் சொல்லு, in 40 days time, இன்னும் 40 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. and I'm going to
destroy Nineveh. இந்த 40 நாளுக்கு அப்புறம் நான் இந்த நினிவே பட்டணத்தை முழுமையாக அழிக்க போகிறேன். You have only 40 days time. உங்களுக்கு 40 நாள் மட்டும்தான் இருக்கு. And Jonah said in his heart, இப்படியாக சொன்ன பிறகு யோனா அவருடைய இருதயத்தில் அவர் சிந்தித்தது, he said, I know you, Lord. In his heart, அவருடைய இருதயத்தில் எப்படியாக அவர் யோசித்தார், எனக்கு உங்களை தெரியும் ஆண்டவரே, you are a God of mercy and grace. நீர் இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். You will not do it. நீங்க எதை செய்ய மாட்டீங்க. You will say, but you will not do it. நீங்க சொல்லுவீங்க ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. So he did not go to Nineveh. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சொன்னபடி நினிவே பட்டணத்துக்கு He went to போகாம Tarshish. தர்ஷீஷுக்கு போனாரு. But the Lord somehow made him come back. ஆனா ஆண்டவர் எப்படியோ மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு அவர் அனுப்பினார். And Jonah went and said to the king of Nineveh, யோனாவும் அந்த நினிவே பட்டணத்துடைய ராஜாவிடத்துல போய் சொன்னார், from today 40 days, இன்னைக்கு நாளில இருந்து 40 நாள் Nineveh will be destroyed. உங்களுடைய பட்டணம் அழிக்கப்படும். And the king said to these people, அப்பொழுது அந்த ராஜா அவங்க ஜனங்களிடத்துல சொன்னது, this God is a very good God. இந்த தேவன் நல்ல தேவன், So he might come down. அவர் ஒருவேளை மனதிறகலாம், He will show mercy on us. அவர் நம்ம மேல இரக்கம் Let us காட்டுவார். all fast and pray. அதனால நம்ம எல்லாரும் உபவாசித்து ஜெபிப்போம். All the animals, goats, cattle, everything will fast. உபவாசத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய ஆடு மாடு மிருகம் எல்லாமே Let உபவாசத்துல us sit in இருந்தாங்க. the sackcloth. அந்த Rattuduthi. நட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து இருந்தார்கள். So they all prayed. இப்படியாக அவர்கள் செய்து ஜெபித்தார்கள். And Jonah was waiting for the 40th day. யோனாவும் அங்க பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த 40 நாள் முடிந்த பிறகு இந்த பட்டணம் And the Lord did not அழிக்கப்பட்டது. destroy Nineveh. அதே போல தேவன் நினிவே பட்டணத்தை அழிக்கல. So Jonah got angry. இதனால யோனாக்கு கோபம் வந்துருச்சு. He got angry with the Lord. ஆண்டவரிடத்துல அவர் கோபப்பட்டார். I know, Lord, I know about you. எனக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களை பத்தி எனக்கு தெரியும். You will use a wonderful word about the Lord. ஆண்டவர் குறித்து ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். நீர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன் என்பதை நான் அறிவேன். Hallelujah. ஹல்லேலூயா. I know about you, Lord. எனக்கு உங்களை பத்தி தெரியும் ஆண்டவரே. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, if we all pray, நீங்க எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போது, pray for our country, நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும் pray போது, for Israel. இஸ்ரவேலுக்காக நீங்க ஜெபிங்க. So Iran has started hitting Israel. ஈரான் தேசமானது இஸ்ரவேல் மேல தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Yesterday, நேற்றைய தினத்திலிருந்து Israel got hit. இஸ்ரவேல் பெரிய தாக்குதல் Many குண்டானார்கள். places got hit. அவங்களுடைய நிறைய முக்கிய இடங்கள்லாம் தாக்குதல்ல இருக்கிறது. Many main places, Israel was hit. இஸ்ரவேல்ல இருக்கிற முக்கிய இடங்கள் எல்லாம் ஈரான் தேசமானது தாக்கி இருக்கிறது. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய what's பிள்ளைகளே, happening? என்ன நடந்து What's கொண்டிருக்கிறது? happening? என்ன நடக்கிறது? What did the Lord said last week? போன வாரம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? About the Antichrist. About the Antichrist. அந்த கிறிஸ்துவை பற்றி சொன்னார். And do you know where he'll start? அவர் எங்கே தொடங்குவான் என்று தெரியுமா? He will start in Israel. அவன் இஸ்ரவேல்ல தான் தொடங்குவான். Last week the Lord spoke. போன வாரம் இதை பேசினார் ஆண்டவர். This week Israel start hitting Iran. இதே வாரமே ஈரான் ஆனது இஸ்ரவேல் மேல தாக்குதலை செய்திருக்கிறார்கள். So Israel again Iran has again hit Israel. இஸ்ரவேல் ஃபர்ஸ்ட் ஈரான் தேசத்தை தாக்குதல் பண்ணாங்க, மறுபடியும் ஈரான் ஆனது இஸ்ரவேலை தாக்குதல் பண்ணி இருக்கிறார்கள். What's going to happen? என்ன நடக்க போகிறது? And the American president also might be involved in this. அமெரிக்கன் தலைவர் கூட இதுல உடன்பட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். That's it. Because we cannot say anything about the American president. We can't say anything about the American president. அவங்களை பற்றி நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. He will be like that and suddenly he'll change. அவர் இப்படியும் இருப்பாரு அப்படியும் இருப்பாரு. But he'll be always in God's side. ஆனா எப்பொழுதுமே தேவனுடைய பக்கத்துல இருப்பார். That's what you should understand. அதுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். He might say stop war to Israel. யுத்தத்தை நிறுத்துங்க இஸ்ரவேல் கிட்ட சொல்லலாம். But he will hit any person who hits Israel. ஆனா இஸ்ரவேல் அடிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர் மறுபடியும் அடிப்பாரு. So there could be a world war. Now what we have to do is pray
இப்பொழுது நம்மளுடைய வேலை என்னவென்றால் ஜெபிப்பது. Peace all over the place. உலகம் முழுவதும் சமாதானத்திற்காக நீங்க Or ஜெபிக்கணும். are you interested in war? இல்ல உங்களுக்கு யுத்தம் நடக்கணும்னு எதிர்பார்த்து No, கொண்டிருக்கிறீங்களா? no, no. That's not our duty. இது உங்களுடைய வேலை இல்ல. Peace all over the world. உலகம் முழுவதும் சமாதானத்தை தான் Peace நீங்க all நாட over the வேண்டும். சமாதானத்தை நீங்கள் Protection all over the world. எதிர்பார்க்கணும். உலகம் முழுவதும் If you are பாதுகாப்பு. in Christ, you will do that. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமா இதை செய்வீங்க. If you are in Christ, you'll do that. கிறிஸ்துவுக்குள் நீங்க இருப்பீங்கன்னா இதை செய்வீர்கள். இருளின் பயங்கரத்திற்கும். Can you play it with the beat? இருளின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அடைக்கலப்புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவசரத்தாயின் அடைக்கலப்புகவே ஆயிரம் பதினாயிரம் ஒரு பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தானும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. அவசரத்தையின் கீழ் கலப்புகவே சிறகுகளால் மூடுவார். அவசரத்தையின் அடைக்கலப்புகவே உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சிங்கத்தின் மீதும் நடந்து மது சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் ஆபத்திலும் அவனை நான் நோக்கிக் கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. பயங்கரத்திற்கும் Come on, pray. Pray for the families. Pray for the families. அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிங்க. Pray for the families அவங்க who died குடும்பங்களுக்காக ஜெபிங்க. because of air crash. அந்த விமான விபத்தினால மரித்த அந்த குடும்பங்களுக்காக ஜெபிங்க. The parents. அவங்களுடைய பெற்றோர்களுக்காக. Pray for those people. அவங்களுக்காக ஜெபிங்க. They might get insurance, everything. அவங்களுக்கு வேண்டிய இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க But பெற்று. can they get the life? ஆனா ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? You have to pray. நீங்க ஜெபிக்கணும். இருளின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் நான் ஜனங்களுக்கு நான் ஜெபிப்பேன். பாதுகாப்பின் ஆவியானவர் எங்களோடு இணைந்து ஜெபித்திடுவாரே. பாதுகாப்பின் ஆவியானவர் எங்களோடு கூட இணைந்து ஜெபிப்பாரே. சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால் அவர் நாமத்தை நீ மட்டும் நம்பினதால். I heard a man of God speaking about Cyrus. இப்படியாக ஒரு தேவ மனிதன் சைரஸை பற்றி பேசுகிறதை, கோரேசை பற்றி பேசுகிறதை நான் கேட்டேன். Who is this Kores? Who is this Cyrus? கோரேஸ். What a wonderful explanation the Lord is giving about Cyrus. கோரேசை பற்றி ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துகிறார். Who is this Cyrus? யார் இந்த கோரேஸ்? He is telling, you do not know me, நீ என்ன அறியல, but I have found you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have found you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். You are a wonderful man. நீ ரொம்ப ஒரு நல்ல மனிதன். I think let us take some Isaiah 43. ஏசாயா 43 அதிகாரத்தை நாம் எடுப்போம். Let us take Isaiah 42. 42 ஏசாயா 42 அதிகாரம். He says, behold my servant whom I uphold, mine elect, in whom my soul delighteth. I have put my spirit upon him. He shall bring forth judgment to the Gentiles. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். Hallelujah. So my dear people, here we see about Jesus Christ of Nazareth. இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. My dear people, you know why the Lord has called you? ஏன் ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார்? Why has he called you? அவர் ஏன் உங்களை அழைத்தார்? He has called you with a new kind of anointing. ஒரு புதிய அபிஷேகத்தினால அவர் உங்களை He அழைத்திருக்கிறார். has called you with a new anointing. ஒரு புதிய அபிஷேகத்தில அவர் உங்களை What அழைத்திருக்கிறார். kind of anointing? அது எப்படியான அபிஷேகம்? What kind of anointing? அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? Hallelujah. ஹல்லேலூயா. It's a new anointing. அது ஒரு புதிய அபிஷேகம். Hallelujah. In 42, it's written for Jesus Christ. In Tamil, நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணி அவர் புறஜாதிகள் நியாயத்தை வெளிப்படுத்துவார். Hallelujah. So, my dear people, there was a man, there was a king who named Cyrus. கோரேஸ் என்று ஒரு ராஜா இருந்தார். And you should know about this man clearly. இந்த மனுஷரை பற்றி நீங்க நன்கு அறிந்திருக்க வேண்டும். Because there is something connected with this man. ஏனென்றால் ஏதோ ஒரு காரியம் இவருடனே உடன்பட்டு இருக்கிறது. In verse Isaiah 45, ஏசாயா 45 அதிகாரம், and you start reading from 45. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை. Hallelujah. Yes, say.
இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவரை பார்த்து அவர் வலது கையை பிடித்து கொண்டு அவருக்கு சொல்லுகிறதாவது. Hallelujah. Thus saith the Lord to his anointed, to Cyrus, whose right hand I have holden, to subdue nations before him, and I loose the lions of kings to open before him the two-leaved gates, and the gates shall not be shut. 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. Hallelujah. 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 About Cyrus, the Lord is speaking. இந்த கோரேசை பற்றி ஆண்டவராகிய தேவன் இங்கே And in பேசுகிறார். verse 2 he says, I'll go before thee and make the crooked places straight. I'll break in pieces the gates of brass and cut in sunder the bars of iron. And I will give thee the treasures of darkness and hidden riches of the secret places, that thou mayest know that I, the Lord, which call thee by thy name, am the God of Israel. 2:3-4 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Hallelujah. What kind of ministry are you doing? நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்க? What kind of ministry are you doing? நீங்க எப்படிப்பட்ட ஊழியத்துல இருக்கிறீங்க? What kind of ministry are you in? நீங்க எந்த மாதிரியான ஊழியத்துல இருக்கிறீங்க? Do you know what kind of ministry you are in? நீங்க எந்த ஊழியத்துல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? A different kind of ministry ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம். based on these verses. இந்த வார்த்தைகளிலே இருக்கிறது போல. Based on these verses. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில In verse 3 it says, I will give thee the treasures of darkness and the hidden riches of the secret places, that thou mayest know that I, the Lord, which call thee by thy name, am the God of Israel. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்துல இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Hallelujah. 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 So what do you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? We stand on this kind of ministry. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில தான் நம்மளுடைய ஊழியம் See, I இருக்கிறது. was given a promise in the church. சபையில எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. When I was born again, when I accepted Jesus Christ, and when I got baptized, நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. so that near promise, அந்த புத்தாண்டுல இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்தது. there was a Nigerian sitting next to me. என் பக்கத்துல ஒரு நைஜீரியன் உட்கார்ந்து இருந்தாரு. So he was a very good friend of mine, அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர். and I got this verse. அப்பொழுது எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைத்தது. And I'll give thee treasures of darkness, the hidden riches of the secret places. Thou mayest know that I, the Lord, which call thee by thy name, am the God of Israel. அது என்ன வாக்குத்தத்தம்னா இதுதான், அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்துல இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் The தரித்தேன். crooked places straight, I'll break in pieces the gates of brass and cut asunder the bars of iron. இரண்டாம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். Hallelujah. Hallelujah. This week, explanation was given by a minister of God. இந்த வார்த்தைகளுக்கு இந்த வாரத்திலே ஒரு ஊழியக்காரர் அதற்கு விவரித்து பேசினதை நான் கேட்டேன். So he was saying about Babylon. பாபிலோனை பற்றி அவர் பேசினார். So Babylon was full of temples. பாபிலோன் பட்டணமானது ஆலயங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு பட்டணம். கோயில்களால் நிரம்பின ஒரு இடமா இருந்தது. கோயில்களா இருக்கிற ஒரு பட்டணம். And Cyrus was really scared because of that. இதனாலே கோரேஸ்க்கு ரொம்ப பயம் இருந்தது.
There were so many gates in Babylon. பாபிலோன் பட்டணத்துல நிறைய கதவுகள் இருந்தது. But the Lord says, I will go before you. ஆனா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். And in Tamil Nadu, தமிழ்நாட்டுல there's only one place like that. இப்படியாக ஒரு இடம் இருக்கிறது. And he says it's Madurai. மதுரையில இருக்கிறது என்று சொல்லிறார். Full of gates. அந்த மதுரையில ஃபுல்லா கதவுகள் தான் இருக்குமா. And he was explaining and did not tell a deep explanation. அவர் அதை சொன்னார், ஆனா ஆழமா அவர் பேசல அதை பற்றி. So he did not want to talk about it. அதை பற்றி அவருக்கு பேச விருப்பம் இல்ல. And I also do not want to talk about it. எனக்கும் அதை பற்றி பேச விருப்பம் Because இல்ல. I don't want to speak about it. அதை பற்றி பேச நான் விருப்பப்படல. So what I want to speak to you is, நான் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால், now our prayer is a prayer of breaking every evil powers. இப்பொழுது நம்மளுடைய ஜெபம் எப்படியாக ஜெபமாக இருக்கப்படணும்னா, சாத்தானுடைய கதவுகளை உடைத்து போடுகிற ஒரு ஜெபமாக And to make இருக்கணும். every crooked places straight. கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக மாற்றுகிற ஒரு And ஜெபமாக I will இருக்கணும். break in pieces the gates of brass வெண்கல கதவுகளை உடைத்து and cut asunder the bars of iron. இரும்பு தாழ்பால்களை முறித்து, This is the prayer. இந்த ஜெபம் தான் இருக்கணும். This is the prayer. இதுதான் ஜெபம். By God willing, if I go tomorrow to Erkat, ஆண்டுடைய சித்தம் இருக்கும் என்றால் நான் நாளைக்கு ஏற்காடு போகும்போது so I'm going to pray for this. நான் இதற்காக ஜெபிக்க போறேன். The Lord going to appoint His people. ஆண்டவர் அவருடைய ஜனங்களை தெரிந்தெடுக்க போகிறார். The Lord is going to appoint His power. ஆண்டவர் அவருடைய வல்லமை ஊற்ற போகிறார். The Lord is going to start His army. அவருடைய சேனையை தொடங்க போகிறார். Let the Lord start His army. தேவன் அவருடைய சேனையை Let தொடங்கட்டும். the army start from every nook and corner of எல்லா India. மூலையில இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா மூலைகளிலும் இருந்து கிறிஸ்துவின் And சேனை basically தொடங்கட்டும். from Tamil Nadu ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல to இருந்து break. எதற்கு நான் உடைக்க Hallelujah. ஹல்லேலூயா. To break in pieces the gates of brass. அவர்கள் விடுதலையாகணும். So are you going to pray for that? நீங்க அதற்காக ஜெபிப்பீங்களா? Are you going to pray for that? நீங்க அதற்காக ஜெபிக்க போறீங்களா? I think you are sleeping. நீங்க தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். I think the Satan has sent power inside your eyes. சாத்தான் உங்க கண்களிலே அவனுடைய வல்லமையை ஊற்றி நீங்க தூங்கும்படி வைக்கிறான்னு நினைக்கிறேன். Satan has put dumbness in your ear. உங்களுடைய காதுகள் மூடப்படுவதற்கு அவன் செய்திருக்கிறான். And he does not want this power word to go inside your mind. இந்த வல்லமை வார்த்தை உங்க எண்ணங்களுக்குள்ளே போகாதபடி அவன் தடுக்கிறான். But we'll break through in the name of Jesus Christ of Nazareth. ஆனால் நாங்கள் உடைப்போம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெறுவிலக்காம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்திடும், விடுதலை பெறுவிலக்காம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துதிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனாய் அவசனம் பெருகும், மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிமனன் மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், கொந்திட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கொந்திட மாட்டோம். சைரஸை குறித்து எழுதினாரே, சைரஸ் எழுந்திருவானே. கர்த்தர் நாமத்தில் எழும்பி கர்த்தரின் சேனையை நடத்துவார். கர்த்தாவே உங்களின் கிருபைகளினாலே எங்களை பலப்படுத்தி நடத்தும். கர்த்தாவே உங்களின் கிருபைகளினாலே
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒலிக்கும், ஆதாயமின் மீனாய் ஆலோசனம் பெருகும், ஆகாயமின் மீனாய் யாக்கோபின் அடங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அளிப்போம், பதறாத வாழ்வோம் சிதறாத மனமும், 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 யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அளிப்போம், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும், பதறாத வாழ்வோம் பதறாத வாழ்வோம், பதறாத வாழ்வோம். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்திலே இரக்கம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. We have found favor in the sight of the Lord. We have found what we have found? அவருடைய பார்வையில நாம் தயவு பெற்றிருக்கிறோம். We have found favor in the sight of the Lord. அவருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைத்திருக்கிறது. We shall be lifted by His gentleness. அவருடைய காருண்யத்தினால நம்ம உயர்த்தப்படுவோம். Thy gentleness shall make me great. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. Thy gentleness shall make me great. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Hallelujah. Hallelujah. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, இவன் ஆந்திரத்தில் நய காட்டி உன்னை இனிதாய் வருந்தி. Come on. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவன் அடைக்கலம், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். கனக பாதை. Come on. கனக பாதை காரிருளில் பள்ளத்தாக்குகளை அறமீறுதாய். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை
Give her a church in the Devan. மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இதுவரை நீ அதிசயம் செய்து ஆச்சரியமாய் நடத்தினீ. இதுவரை நீ அதிசயம் செய்து ஆச்சரியமாய் நடத்தினீ. உங்க காருண்யத்தால் நான் உயர்ந்திடுவேன். உங்க கிருபை என்னை உயர்த்தும். உங்க காருண்யத்தால் நான் உயர்ந்திடுவேன். உங்க கிருபை என்னை தினம் உயர்த்தும். Come on. மரண பரியந்தம் மரண பரியந்தம் மரண பரியந்தம் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்ற நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே. கிரமே எல்லேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்றும் பாடுவேன். என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே உம்மை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். Come on, sing, sing. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உம்மை காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே. அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே.
நீ என்னுடைய தேவனாகிய கர்த்தர், எனக்கு சகாயம் பண்ணும் நேரம் இதுதான் அல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. யோபு சொல்றபடி அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற தேவனாய் கர்த்தர் நீர் என்னை குறித்து நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் என்னை குறித்து நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அனைத்தையும் செய்து முடிக்கும் நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். நீங்க முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். எப்படியும் நிறைவேற்றி நடத்திடுவீர். உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்போதோ உங்களை நான் பார்க்கின்றேனே. உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்போதோ உங்களை நான் பார்க்கின்றேனே. நீ எனக்காக செய்யும் காரியம் பயங்கரமே. என்ன சொல்லுங்க? நீ என் கண்களுக்கு முன்பாக நீங்க செய்யும் காரியம் பயங்கரமே. செய்யும் காரியம் பயங்கரமே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒருபோதும் தடைபடாதையா. நீங்க முடிவெடுத்தா யாதான் மாற்ற முடியும். Come on, sing. நீங்க முடிவெடுத்தால் யாதான் மாற்ற முடியும். எனக்கென்று முன் குறித்த எதையுமே ஆண்டவரே செய்து முடிக்க. ஆண்டவரே, வேதனையோடு உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு பதிலளிங்க. ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவரே, கர்த்தாவே கேளும். அடியேனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு வெட்டி எனக்காக எல்லாமே செய்து முடிப்பீர். சொல்லுங்க. அடியேனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு விட்டீரே, எனக்காக எல்லாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நன்மை நான் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது பொல்லாகிறது என்று சொல்லி உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் உனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவரிடத்திலிருந்து ரட்சிப்பும் அவரிடத்திலிருந்து திரளான மீட்பும் உண்டு. ஆத்மாவை பார்த்து பாடுங்க. Come on, sing. Come on, sing. இந்நாள் வரையிலே உன்
உன்னதர் யார் செய்து வரையிலே உன்னதர் யார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார் நன்மையால் உன்வாயை நீரை தாரே புத்தியால் நன்மையால் உன்வாயை உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு உன் வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓகிலமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார் Come on, prophesy, சொல்லுங்க. என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பார் என்ன சொல்லுவோம்? எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரு எத்தனையோ கிருபை சுட்டினது வெற்றி என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னால் வரையிலே உன்னதர் யார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார் மறுபடியும் சொல். நன்மையால் உன்வாயை நீரை தாரே புத்தியால் உன் வயது கருகை போல் பலம் கொண்டு ஓங்கிலமை போலாகவே செய்த என் ஆத்துமாவே நீ கழுகு தன் சட்டைகளின் மறைவிலே நம்மை கொண்டு போய் உயர்த்தி தன் குச்சிகளை உயர்த்துவது போல கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மை காப்பாற்றுவாராக. அவருடைய கரம் வல்லமை நிறைந்த கரமாயிருந்து நம்மை கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஆமென். God bless. Hallelujah. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.